ஆகி சிப்போ அப்படின்னு விட்டுட்டு இப்போ எதில் விட்டு தெரியுங்களா? என் சின்ன பொண்ணு வந்து 10th எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு விலகிட்டார். நான் படிக்க வைக்க முடியாது, குடும்பத்தை ரன் பண்ண என்னால் முடியாது, நான் ஒதுங்கிக்கிறேன், ஆளை விட்டுருங்கன்ட்டு விலகிட்டார். அப்போ நானும் என் பிள்ளை இங்கே நிற்கிறோம் நடுத்தருவில். என் பெரிய பொண்ணு எங்கள் அம்மா வாழ்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் என் பொண்ணுக்கும் அடைக்கலம் கொடுக்க யாருமே இல்லை. பெத்த தாய் வீட்டிலே கிடைக்கலைங்க. உண்மை அதுதான். இன்னைக்கு அம்மா அம்மான்னு அழுகிறேன். ஆனால் அன்னைக்கு வந்து அம்மா வந்து இங்கெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. நான் எங்கே போய் இருப்பேன் சொல்லுங்கள்? தளரல, எங்கேயோ போய் பொழைச்சிக்குங்க அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறது? கோயம்புத்தூர் எங்கள் சித்தப்பா பையன் கோயம்புத்தூர் இருந்தாங்க, சாய்பாபா காலனியில். அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கள் தம்பி பொண்ணு ஒய்ஃப் தான் வந்து சரி இங்கே வாங்க அப்படின்னாங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்தோம். கிஷோர் தம்பி வாங்க, வணக்கம், குட் நைட் வாங்க. அப்போ அங்கே போய் இருந்தோம். சத்யசாய் பாபா ட்ரஸ்ட்டில் வந்து எங்கள் பொண்ணு எக்ஸாம் எழுதுனா. அப்படி எக்ஸாம் எழுதுகிறப்ப ஒரு 1 பாயிண்டில் போயிடுச்சு. 1 பாயிண்டில் போயிடுச்சா, 2 பேரும் இங்கேயே உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துருந்தோம் ரோட் மேலே. அப்போ ஒருத்தர் வந்து கேட்டார், இந்த டைம் இருக்குது 8-9 கூட ஆயிடுச்சு நைட்டு. அப்போவே அங்கே உட்காந்துக்கிட்டே என் பொண்ணு நான் 2 பேர் தேம்பி அழுகிறோம். அவங்க வந்து கேட்டார், ஏம்மா இங்கே உட்காந்து ரோட்டில் உட்காந்துட்டு இங்கே அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு.